ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிற வார்த்தை உபாகமம் 33வது அதிகாரம் 28வது வசனம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும், அவருடைய வானமும் பனியை பெய்யும். ஆமேன். இன்றைக்கும் நீங்கள் ஒரு இஸ்ரவேலாய் ஒரு யாக்கோபாய் வாழும்படி உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்கிறீர்களா? உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரித்து ஒரு தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் சுகமாய் வாசம் பண்ணுவீங்க. ஆமேன். நீங்கள் சுகமாய் வாசம் பண்ணுவீங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் சொல்லலாம், என்ன சுகம், என் வாழ்க்கையிலே எந்த ஒரு சுகத்தையும் நான் அனுபவிக்கலை, எல்லாவற்றிலும் பலவீனம் தான் எனக்கு இருக்குது, எந்த இன்பமும் என் வாழ்க்கையில் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்கிறத பாருங்கள். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோவின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்குமா. அப்போ இன்றைக்கு உலகத்திலிருந்து என்ன செய்யணும்? நாம் நம்மை வேறு பிரித்து கொள்ள வேண்டும். அதுதான் தனித்து வாசம் பண்ணுவது. அப்படின்னா உலகத்தை விட்டு கர்த்தருக்காக நாம் தரித்து வர வேண்டும். பாபிலோனை விட்டு வெளியே வரணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அநேக முறையில் சொல்லப்பட்டது அதுதான். நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது அங்கே உள்ள மக்களுடைய அருவருப்புகளையும் அவர்களுடைய செயல்களையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. உங்களுக்கென்று ஒரு நியாயப்பிரமாணம் கோட்பாடும் நான் உங்களுக்கு தருகிறேன் சொல்லி அதன்படி தான் நடக்கணுமே தவிர மற்ற உலகத்தின் மக்களோடு கூட நீங்கள் ஒத்து போகவே கூடாது. தனித்து வாசம் பண்ணணும் என்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏசப்பாவுடைய சித்தமும் விருப்பமும் என்னதுதான், நாம் இந்த உலகத்தில் நம்ம அக்கம் பக்கம் அண்டை வீடு சொந்த பந்தங்கள் இவங்களோடு கூட ஒத்து நாம் வாழாதபடி, அவங்களுடைய கோட்பாடுகள் அவங்களுடைய காரியங்களை நாம் கடைபிடிக்காதபடி நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்காய் நாம் தனித்து வாசம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ரோமர் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தோடு ஒத்த வேஷம். உலகத்து மக்கள் எதை செய்கிறாங்களோ அதே செய்கிறது. இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, எல்லாத்தையும் எல்லாரும் கொண்டாடுறது. கிறிஸ்மஸாக கொண்டாடு, நியூ இயர் கொண்டாடுவோம், தீபாவளி, ரம்ஜான், பொங்கல் எல்லாத்தையும் எல்லாம் கொண்டாடணும். இவங்க கிறிஸ்தவங்க இதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம இடத்துல உலக மக்கள் சொல்கிற மாதிரியான எந்த ஒரு காரியமும் நம்ம இடத்துல இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தனித்து கர்த்தருக்காக நாம் வாழ்வோம் என்றால் நம் வாழ்க்கையில் சுகமாய் வாசம் பண்ணுவோம். அதே போல் யாக்கோபின் ஊற்றிலிருந்து என்ன வருமா? தானியமும் திராட்சரசமும் இருக்குமா. தானியமும் திராட்சரசமும் அப்படின்னா அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாமல் கிடைக்கும். நம்முடைய வானம் பனியை பெய்யும். பனியினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். பனியினாலே கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எல்லா காரியங்களையும் விளைய செய்யும்படி கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே இந்த வேளையில் கர்த்தர் அவருக்காக தனித்து வாழ்கிற உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் சுகமாய் வாசம் பண்ணுவீங்க. எல்லாவற்றிலும் ஒரு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு நம்பிக்கையின் வார்த்தையாய் உங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி செலுத்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஒன்றும் அழிவதில்லை. நாங்கள் உம்மை பிடித்து கொண்டு பேரில் சார்ந்து கொண்டு இந்த வேளையில் இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீ சுகமாய் வாசம் பண்ணுவாய் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இயேசுவே, இந்த வார்த்தையின்படி இந்த வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமக்காக எல்லாவற்றிலிருந்து வேறு பிரித்து தனித்து ஒரு வாழ்க்கை வாழ்கிற யாக்கோபா இஸ்ரவேலாய் ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சுக வாழ்வு சீக்கிரமே துளிர்க்கட்டும்பா. நீ சுகமாய் வாசம் பண்ணுவா என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றிலும் ஒரு சுகத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. ஆலோசனைக்காரர் அநேகரால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீதிமானின் ஆலோசனையில் நடந்து ஆசீர்வதிக்கப்பட சுகமாய் வாழ்ந்திருக்க நீர் கிருபை செய்யும். சாட்சியாய் நிறுத்தும் சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.